தினமும் முந்திரி சாப்பிட்டால் உடலில் நடக்கும் மாயங்கள். வணக்கம் நண்பர்களே. முந்திரி இதை வெறும் சுவையான ஒரு நட்ஸ் வகை என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் சக்தி களஞ்சியம். சிறிய அளவில் இருந்தாலும் இது செய்யும் மாயங்கள் பல. தினமும் சில முந்திரி பருப்புகளை சாப்பிடுவதால் நமது உடலில் என்னென்ன அதிசய மாற்றங்கள் நிகழும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். நமது சேனலுக்கு புதியவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தசை வளர்ச்சி மற்றும் உடல் பலம். முந்திரியில் நல்ல கொழுப்பு அமிலங்களும் புரதச்சத்தும் ஏராளமாக உள்ளன. புரதம் என்பது நமது உடலின் அடிப்படை கட்டமைப்புக்கு மிகவும் அவசியமானது. ஜிம்முக்கு செல்பவர்கள், உடற்பயிற்சி செய்பவர்கள் முந்திரியை உணவில் சேர்த்துக்கொள்வது தசைகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். உடல் சோர்வை நீக்கி தசை பிடிப்புகளை சீக்கிரம் சரியாக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கும் வயதானவர்களின் தசை பலம் குறையாமல் பாதுகாக்கவும் இது ஒரு அருமருந்து. ஆனால் வெறும் முந்திரியை மட்டும் சாப்பிட்டுவிட்டு உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் தசைகள் வளராது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். இதயத்தை பாதுகாக்கும் அரண். முந்திரியில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் எனப்படும் நல்ல கொழுப்பு நமது இதயத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. இது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை பாதுகாக்கிறது. இதனால் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவது தடுக்கப்பட்டு இதய நோய் அபாயம் கணிசமாக குறைகிறது. மேலும் இதில் உள்ள மெக்னீசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவுகிறது. ஆனால் ஒரு நிபந்தனை: உப்பு மற்றும் எண்ணெயில் வறுத்த முந்திரியை விட வறுக்கப்படாத சாதாரண முந்திரியே இதயத்திற்கு மிகவும் நல்லது. இரும்பு போன்ற எலும்புகள் மற்றும் பற்கள். முந்திரியில் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளன. நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியம் சத்தை உடல் சரியாக உறிஞ்சுவதற்கு முந்திரி பெரிதும் உதவுகிறது. குறிப்பாக மெனபாஸ் நிலையை அடைந்த பெண்களுக்கு எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்க இது சிறந்த தேர்வாகும். மூட்டு வலிகளை குறைத்து பற்களையும் எலும்புகளையும் வலுவாக வைத்திருக்க தினமும் அளவோடு முந்திரி சாப்பிடுவது அவசியம். மூளை செயல்பாடு மற்றும் நினைவாற்றல். நமது மூளை சீராக செயல்பட நல்ல கொழுப்புகள் மிக மிக அவசியம். முந்திரியில் உள்ள அந்த நல்ல கொழுப்புகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் மூளை செல்களை பாதுகாத்து நினைவாற்றலை அதிகரிக்கின்றன. மாணவர்கள் இதனை அளவோடு சாப்பிட்டு வந்தால் கவனக்குவிப்பு திறன் அதிகரிக்கும். மன அழுத்தத்தை குறைத்து நரம்பு மண்டலத்தை சீராக்குவதுடன் ஆழ்ந்த உறக்கத்திற்கும் இது வழிவகுக்கிறது. வயதான காலத்தில் வரும் நினைவாற்றல் இழப்பு பிரச்சனைகளையும் இது தள்ளி போடுகிறது. இரத்த சோகை நீங்க மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி பெருக. முந்திரியில் உள்ள இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த சோகையை முற்றிலுமாக போக்குகிறது. உடலின் அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சீராக செல்ல இது உதவுகிறது. அதேபோல் இதில் உள்ள ஜிங்க் சத்து நமது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது. இதனால் அடிக்கடி ஏற்படும் சளி, காய்ச்சல் மற்றும் வைரஸ் தொற்றுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம். எப்படி சாப்பிட வேண்டும்? எவ்வளவு சாப்பிட வேண்டும்? முந்திரியில் கலோரிகள் அதிகம். எனவே அளவோடு சாப்பிட்டால் மட்டுமே ஆரோக்கியம். அதிகமாக சாப்பிட்டால் உடல் பருமன் கூடும். சர்க்கரை நோயாளிகளும் இதனை அளவோடு சாப்பிடலாம். இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீரென உயர்த்தாது. எப்படி சாப்பிடுவது நல்லது? இரவு முழுவதும் தண்ணீரில் அல்லது பாலில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சாப்பிடுவது செரிமானத்திற்கு மிகவும் நல்லது. ஸ்மூத்திகளிலோ அல்லது உணவுகளிலோ சேர்த்தும் சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 4 முதல் 5 முந்திரி பருப்புகள் சாப்பிடுவதே போதுமானது. ஆகவே நண்பர்களே, முந்திரி என்பது வெறும் சுவைக்கானது மட்டுமல்ல, நமது ஆரோக்கியத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு. சரியான அளவில் முந்திரியை உணவில் சேர்த்து நோயற்ற வாழ்வை வாழ்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் பல பயனுள்ள ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.